Good morning. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா law of torts unit 1 பார்க்க போறோம். So just introduction. So lawன்றது வந்து so it's a set of rules which regulates the external behavior of the individuals in the society. So ஒரு சொசைட்டில ஒரு இண்டிவிஜுவல் எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படின்றது. அப்ப law of tortsன்றது வந்து என்னன்னா it's a branch of law. சரிங்களா, லால ஒரு branch which controls the behavior of the people in the society. ஸோ அதனால தான் ரெண்டுக்கான மீனிங் கீழே கொடுத்துருக்கேன். கண்ட்ரோல்னா direct something or exercise of power and authority. ஸோ ரெகுலேட்னா அந்த செட் ஆஃப் ரூல்ஸை வந்து அதோட ஆர்டரையும் ஃபங்க்ஷனாலிட்டியும் மெயின்டைன் பண்ணுறது தான் வந்து ரெகுலேட். சரிங்களா, ஸோ டாட்டோட மெயின் அப்ஜெக்டிவ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ரைட்ஸையும் டியூட்டிஸையும் நம்ம வந்து டிஃபைன் பண்ணிவிட்டு இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட்ஸ்லேருந்து டிவியேட் ஆகாமல் பார்க்குறது. சரிங்களா, ஸோ அந்த என்டையர் லாவை வந்து எதை வச்சு ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்கன்னா no one has to injure other person intentionally or even innocently. ஸோ இந்த இதில் தான் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்காங்கன்னா law of torts வந்து ஃபவுண்ட் பண்ணி ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜென்ரல் மீனிங் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டார்ட்ன்ற வார்த்தை வந்து டார்டம் அப்படின்ற லாட்டின் வேர்ட்லேருந்து வந்திருக்கு. ஸோ அதற்கான மீனிங் டு ட்விஸ்ட். ஸோ டு ட்விஸ்ட்னா என்ன அர்த்தம்னா ஸோ ஒரு ஸ்ட்ரைட்டோ இல்லை ரைட் கண்டக்ட்லேருந்து டிவியேட் ஆகாமல் இருக்கிறதும், இன்னொன்று விச் இஸ் நாட் ஸ்ட்ரைட் ஆர் லாஃபுல் அர்த்தம். சரிங்களா, நெக்ஸ்ட் டெஃபினேஷன்ஸ் பை ரெனவுண்ட் ஜூரிஸ்ட்ஸ். ஸோ என்னென்ன டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து சால்மன். ஸோ சால்மன் வந்து என்ன சொல்கிறாரு, ஒரு டார்ட்ன்றது ஒரு சிவில் ராங். சரிங்களா, அந்த சிவில் ராங்குக்கு ஃபார் விச் ரெமெடி, அதோட ரெமெடி என்னவா இருக்குன்னா காமன் லா ஆக்ஷன் ஃபார் அன்லிக்விடேட்டட் டேமேஜஸ். சரிங்களா, விச் இஸ் நாட் எக்ஸ்க்ளூசிவ்லி தி பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட், பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் அண்ட் பிரீச் ஆஃப் அதர் ஈக்வேட்டபிள் ஆப்ளிகேஷன். ஸோ இது ஈஸியாக நம்ம அந்த அவர் கொடுத்தக்கூடிய டெஃபினேஷனை வந்து நம்ம ஈஸியாக இது பண்ணிக்கிறதுனால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக தான் அந்த சின்ன டயக்ராம் கொடுத்துருக்கேன். ஸோ டாட்ன்றது ஒரு சிவில் ராங். ஸோ அதுக்கு என்னென்னா அதோட ரெமெடி என்னென்னா ஒரு காமன் லா ஆக்ஷன். அது எதுனா அன்லிக்விடேட் டேமேஜஸ்க்கானது. ஸோ நாட் எக்ஸ்க்ளூசிவ்லி பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட், ட்ரஸ்ட் அண்ட் அதர் ஈக்வல் ஆப்ளிகேஷன்ஸ். சரிங்களா, அடுத்து ஃப்ரேசர் வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுறாரு. என்ன சொல்கிறாருன்னா இட் இஸ் அன் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் ஆஃப் ரைட்டு. சரிங்களா, இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் ஆஃப் ரைட்டு. ஸோ இது நம்ம எதுக்கு கொடுப்போம்னா இன் ரெமெடி ஆஃப் அ ப்ரைவேட் இண்டிவிஜுவல் கிவிங் அ ரைட் ஆஃப் காம்பன்சேஷன். ஸோ எப்பப்பெல்லாம் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் நடந்திருக்கோ அவங்களுக்கு இன்ஜூர்ட் பார்ட்டிக்கு ஒரு காம்பன்சேஷன் கொடுக்குன்றது தான் ஃப்ரேசரோட டெஃபினேஷன். நெக்ஸ்ட் வின்ஃபில். ஸோ வின்ஃபில் அப்படின்றவர் என்ன சொல்கிறாருன்னா டார்ஷியஸ் லையபிலிட்டி. அது எங்கேருந்து வருது அப்படின்னா நம்ம டியூட்டியை ப்ரீச் பண்ணும்போது அதுலேருந்து வருது. ஸோ இந்த டியூட்டின்றது வந்து எதை வச்சு நம்ம ரிட்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னா அன்லிக்விடேட் டேமேஜஸை வச்சு நம்ம ரிட்ரெஸ் பண்ணுறோம். ஸோ ஜென்ரலாக அன்லிக்விடேட் டேமேஜஸ் அப்படின்னா என்னென்னா காம்பன்சேஷன் தட் இஸ் நாட் ப்ரீ டிட்டர்மைண்ட். ஒரு கான்ட்ராக்ட்லேயோ எதுலையுமே ப்ரீ டிட்டர்மைண்ட் ஆயிருக்காது. இந்த டேமேஜஸ் எல்லாமே யார் அக்சஸ் பண்ணுவாங்கன்னா கோர்ட் மூலமாக அக்சஸ் பண்ணுவாங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் ஸ்டாட்யூட்டரி டெஃபினிஷன். ஸோ செக்ஷன் 2 லிமிடேஷன் ஆக்ட் 1963. சரிங்களா, ஸோ டாட் இஸ் அ சிவில் ராங் ஃபார் விச் இஸ் நாட் எக்ஸ்க்ளூசிவ்லி பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் ஆர் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட். சரிங்களா, டாட்ஸுக்கும் அதர் பிரான்ச்சஸ் ஆஃப் லாக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஷியேஷன்ஸ் ஒரு டேபிளர் காலம் போட்டு நம்ம டிஸ்டிங்கிஷ் பண்ணியிருக்கோம் இதில் என்னென்ன இருக்குன்னு. ஓகே, ஃபர்ஸ்ட் டாட் வர்சஸ் கிரைம். சரிங்களா, இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது ஃபுல்லாக வந்து அதோட நேச்சர் என்னென்ன பேசிஸில் நம்ம பார்க்குறோன்னு. இப்போ நேச்சர் ஆஃப் ராங்னு பார்த்தோம்னா டார்ட்ன்றது வந்து ஒரு ப்ரைவேட் ராங், கிரைம்ன்றது ஒரு பப்ளிக் ராங். ஸோ ப்ரைவேட் ராங்னா ஒரு இண்டிவிஜுவலோட சிவில் ரைட்டை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அவரோட ரைட்ஸை வந்து நம்ம உள்ள மீறிடுறோம். சரிங்களா, ஸோ கிரைம் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் ராங், அது வந்து சொசைட்டியில் நடக்கக்கூடியது. நேச்சர் ஆஃப் ரெமெடி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டாட்டில் டேமேஜஸ். ஸோ கிரைமில் வந்து பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. அப்புறம் பார்ட்டிஸ் டு சூட்ஸ். சரிங்களா, ஸோ இது யார் ஃபைல் பண்ணுவாங்க டாட்டில், இன்ஜூர்ட் பார்ட்டி ஆர் அக்ரிவேட்டட் பார்ட்டி ஃபைல் பண்ணுவாங்க. ஸோ இங்கே கிரைமில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் இஸ் ஃபைல்ட் இன் த நேம் ஆஃப் தி ஸ்டேட். இப்போ சூட்ஸ் வந்து எப்போ வித்ட்ரா பண்ணலாம் டாட்லையும் கிரைம்லையும். ஸோ டாட்டில் வந்து காம்ப்ரமைஸ் நடந்துச்சுன்னா நம்ம வந்து இட் கேன் பி வித்ட்ரான் அட் எனி டைம். சரிங்களா, பட் ஆனால் கம்ப்ளைண்ட்டை வந்து நம்ம வித்ட்ரா பண்ண முடியாது எக்ஸப்ட் இன் சர்டைன் கேசஸ். சரிங்களா, அடுத்து கோடு. ஸோ டாட்டுக்கும் கிரைம்லையும் என்னென்ன கோட்ஸ் வச்சுருக்கோம். டாட்டை பொறுத்தளவுக்கு வி டோன்ட் ஹேவ் எனி கோட்ஸ். பட் ஆனால் இன் கேஸ் ஆஃப் கிரைம் வி ஹேவ் கிரிமினல் லா விச் இஸ் கோடட் பை தி கவர்மெண்ட். சரிங்களா, அடுத்து பார் ஆஃப் லிமிடேஷன். ஸோ பார் ஆஃப் லிமிடேஷன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டாட்ஸை பொறுத்தளவுக்கு வி ஹேவ் அ லிமிடேஷன் இன் ப்ராசிக்யூஷன். பட் இன் கேஸ் ஆஃப் கிரைம் வந்து பார்த்தீங்கன்னா வி டோன்ட் ஹேவ் எனி லிமிடேஷன். சரிங்களா, அடுத்து வந்து அப்ளிகேஷன் ஆஃப் லா. அப்ளிகேஷன் ஆஃப் லான்னு பார்த்தோம்னா டாட்டுக்குன்னு செப்பரேட்டாக எந்த ஒரு ஸ்டாச்சுட்டும் கிடையாது. இட் இஸ் பேஸ்ட் ஆன் ஜுடிஷியல் டெசிஷன்ஸ். பட் ஆனால் கிரைம்ஸ் வந்து இட் இஸ் டெல்ட் இன் இந்தியன் பீனல் கோட் 1860. சரிங்களா, அடுத்து பேசிஸ் ஆஃப் இன்டென்ஷன்.
So intention is important but not in all cases. In case of tort, in crime la வந்து intention is the main crux. சரிங்களா? Next topic, tort versus breach of contract. இப்போ tortக்கும் breach of contractக்கும் இருக்கக்கூடிய difference. First, fixation of duty. So in the duty வந்து யார் ஃபிக்ஸ் பண்றாங்க tortல? Fixed by the law. Breach of contract ன்றது இந்த ஆக்சுவலா அந்த இதுல இருக்கக்கூடிய டியூட்டி கான்ட்ராக்ட்னாலே it is contract between two parties. So அதனால அந்த டியூட்டிஸ் எல்லாமே யார் ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னா கான்ட்ராக்ட்ஸ் நடுவுல இருக்கக்கூடியவங்க ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க. சரிங்களா? ரெண்டு பேருக்கு நடுவுல வந்து அந்த கான்ட்ராக்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க. Attribution of duty. Attribution of duty னா tortல வந்து டோட்டலா அந்த சொசைட்டிக்கு எவ்ரி பர்சன்லுமே அதுல இன்க்ளூட் ஆயிருக்கும். ஸோ இங்கே breach of contractல ஸ்பெசிஃபிக் பர்சன்ஸ், ஏன்னா அது ரெண்டு பேருக்கு நடுவில் இல்லை ஒரு ரெண்டு பார்ட்டிஸ் நடுவில் இருக்கக்கூடியது. வயலேஷன் ஆஃப் ரைட்ஸ். வயலேஷன் ஆஃப் ரைட்ன்றது ரைட் இன் ரெம் இங்கே டாட்ல அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் ஆஃப் ரைட் இன் பர்சனம்னு வரும். அடுத்து ப்ரைவேட்டிவிட்டி. ஸோ டாட்டை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு ப்ரைவேட்டிவிட்டியும் நம்ம ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம். ப்ரைவேட்டிவிட்டினா ஒரு தனி காப்புரிமை மாதிரி. சரிங்களா? அப்போ இதில் breach of contractல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பார்ட்டிஸ்க்கும் நடுவில் இருக்கக்கூடியது we'll have to prove. சரிங்களா? at the basis of motive. So இங்க வந்து பாத்தீங்கன்னா motive is often taken into account and contractல வந்து motiveன்றது which is not relevant at all. at the basis of damage. damage னு எடுத்துட்டோம்னா measure of damage வந்து it is different in different circumstances. So damages வந்து எல்லா கேஸ்லயும் ஒரே மாதிரி இருக்காது, வெவ்வேறு பட்டுக்கிட்டே இருக்கும். பட் இன் கேஸ் ஆஃப் breach of contractல damages வந்து அந்த கான்ட்ராக்ட் ஏற்ற மாதிரி காம்பன்சேஷன் வந்து கொடுப்பாங்க. சரிங்களா? அந்த பர்டிகுலர் லாஸ் ஆஃப். அதே மாதிரி தேர்ட் பார்ட்டி சூட். சரிங்களா? அங்கே டாட்ல வந்து ஒரு ஒரு தேர்ட் பார்ட்டி அவர் இன்ஜூர் ஆயிருக்கோ ஆகலையோ அதில் சம்மந்தப்பட்டிருக்கவே தேவையில்லை. பட் ஆனால் அவர் வந்து என்ன பண்ணலாம்னா ஒரு கேஸ் ஃபைல் பண்ணலாம். சரிங்களா? பட் ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்டில் வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி வந்து சூ பண்ண முடியாது. சரிங்களா? ஏன்னா இது ஏற்கனவே அது ரெண்டு பார்ட்டிஸ் நடுவில் இருக்கக்கூடிய கான்ட்ராக்ட்ன்றதுனால. பேசிஸ் ஆஃப் இன்டென்ஷன். சம்டைம்ஸ் வந்து டாட்ல வந்து கன்சிடரேஷன் எடுத்துக்குவாங்க. இன் கேஸ் breach of contract it has got no relevance. அடுத்த பேசிஸ் ஆஃப் கன்சர்ன் எடுத்துட்டோம்னா இட் இஸ் கன்சர்ன்ட் வித் லாஸ். இப்போ நம்ம டாட்ல எடுத்தோம்னா கன்சர்ன்ட் வித் லாஸ் அண்ட் breach of contractல இட் இஸ் கன்சர்ன்ட் வித் ப்ராமிசஸ். சரிங்களா? அடுத்த பீரியட் ஆஃப் லிமிடேஷன். ஸோ இங்கே லிமிடேஷன்ஸ் நம்ம எடுக்கும்போது டாட் வந்து எங்கே எப்போ ஆரம்பிக்கும்னா இட் வில் ரன் ஃப்ரம் தி டேட் when the damage occurs. சரிங்களா? இங்கே எப்போ நடக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் கமன்ஸ் only when the breach of obligation takes place. நெக்ஸ்ட் வந்து டாட் வர்சஸ் breach of trust. ஸோ இதில் ரொம்ப சிம்பிள். மூணு முக்கியமானது பார்க்க போகிறோம். டேமேஜஸ், ஆரிஜின் அண்ட் லா ஆஃப் ப்ராப்பர்ட்டி. டேமேஜஸ்னு எடுத்துட்டோம்னா இங்கே வந்து அன்லிக்விடேட் டேமேஜஸ் இருக்கும், அங்கே லிக்விடேட் இருக்கும். ஆரிஜின் பார்த்தோம்னா நம்மளுக்குன்னு டாட்டுக்குன்னு தனியாக ஒரு காமன் லா இருக்குது. அங்கே breach of trustக்கு இட் இஸ் redressed in the court of chancery. அடுத்து லா ஆஃப் ப்ராப்பர்ட்டின்னு நம்ம எடுத்துட்டோம்னா நாட் ரிகார்டட் ஆஸ் a division of the law of property. So law of property நம்ம டாட்குள்ள வராது. பட் ஆனால் இங்கே வந்து ட்ரஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ரிகார்டட் ஆஸ் தி டிவிஷன் ஆஃப் law of the property. அவ்வளோதான். சரிங்களா? நெக்ஸ்ட் குவாசி கான்ட்ராக்ட். ஸோ குவாசி கான்ட்ராக்ட்ன்றது இது வந்து ஆக்சுவலாக எந்த ஒரு அஃபிஷியல் கான்ட்ராக்டும் எக்ஸிஸ்ட் ஆகாது. பட் ஆனால் ஒரு இதில் வந்து ஒரு பர்சன் வந்து நான் சஃபர் ஆகியிருக்கேன், எனக்கு லாஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் அந்த கோர்ட் வந்து இட் வில் கிரியேட். சரிங்களா? இட் வில் டிடெக்ட் தி ஒரு அந்த அன்லிக்விடேட் சம் ஆஃப் மணியை வந்து அவங்க வந்து அந்த கோர்ட்டே வந்து இட் வில் டிசைட். சரிங்களா? கான்ட்ராக்ட் கிரியேட்டட் பை த கோர்ட் இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் அன் அஃபிஷியல் அக்ரிமெண்ட் பிட்வீன் தி பார்ட்டிஸ். ரெண்டு பார்ட்டிஸ் நடுவில் ஒரு அஃபிஷியல் எனக்கு அக்ரிமெண்ட் இல்லாத பட்சத்தில் எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு இன்ஜூரி நடந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி டேமேஜஸ் நடந்திருக்கும் போது அந்த லிக்விடேட் சம் ஆஃப் மணி எவ்வளோ அப்படின்றது கோர்ட் டிசைட் பண்ணும். ஸோ இதில் ரெண்டு முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்குது. அந்த பேசிஸ் ஆஃப் டேமேஜஸ்னு எடுத்துட்டோம்னா டாட்டில் லிக்விடேட் அன்லிக்விடேட் டேமேஜ் ஆஃப் சம் ஆஃப் மணின்னு வரும். இங்கே குவாசி கான்ட்ராக்டில் லிக்விடேட்டட் சம் ஆஃப் மணின்னு வரும். அட்ரிபியூஷன் ஆஃப் டியூட்டின்னு பார்த்தோம்னா ஸோ டியூட்டி இஸ் டுவர்ட்ஸ் தி பர்சன்ஸ். ஸோ நம்ம இந்த டாட்டில் எங்கெங்கெல்லாம் சொசைட்டியில் என்னென்னலாம் இருக்கோ அது ஃபுல்லாகவே இட் வில் கம் இன் தி பர்சன்ஸ். பட் இங்கே டியூட்டி இஸ் ஆல்வேஸ் டுவர்ட்ஸ் அ பர்டிகுலர் பர்சன். ஏற்கனவே நம்ம கான்ட்ராக்டில் பார்த்த மாதிரி தான் அந்த குவாசி கான்ட்ராக்டும். சரிங்களா? Next, essential elements of tort. First, wrongful act or omission. So wrongful act or omission வந்து ஒரு in tort it must be proved that the act or omission done by one person was wrongful. So அவங்க வந்து neglect பண்ணது ஒரு omission பண்ணது வந்து wrongful-ஆக இருக்குன்றதை நம்ம டிசைட் பண்ணணும். இது வந்து ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா the act or omission must be legally wrongful. So violation of moral, social and religious rights does not come under this category of torts. சரிங்களா? அடுத்து லீகல் டேமேஜஸ். ஸோ லீகல் டேமேஜஸ்ன்றது
அந்த நம்ம wrongful act or omission committed by one person must result in a legal damage. சரிங்களா? So such act or omission result in violation of legal remedy to another person. அப்போ essential ingredientsனா என்னென்னலாம் இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் infringement of a legal right. சரிங்களா? லீகல் டேமேஜஸில் என்னென்ன வரணும்னா, ஃபர்ஸ்ட் வயலேஷன் நடந்திருக்கணும் லீகல் ரைட்டில். அந்த லீகல் ரைட் மஸ்ட் ஹேவ் பெர்செப்ஷன் டேமேஜ் இந்த ஐ ஆஃப் லா. சரிங்களா? நம்ம ஐ ஆஃப் லாவில் அதில் ஒரு பெர்செப்ஷன் டேமேஜ் இருக்கணும். அடுத்து ஆக்சுவல் டேமேஜ் அது வந்து விச் இஸ் நாட் அப்சல்யூட் அண்ட் பட் ஒன்லி ஏ குவாலிஃபைட் ரைட்டாக இருக்கணும். ஸோ இதை அந்த லீகல் டேமேஜை பற்றி நம்ம இன்னும் இன்டெப்த்தாக தெரிஞ்சுக்கணும்னா 2 மேக்ஸிம்ஸ் ரொம்ப முக்கியமானது, இன்ஜூரியா சைன் டேம்னம் அண்ட் டேம்னம் சைன் இன்ஜூரியா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து injuria sin damnum na enna pathum. So damnum and injuria, so both are Latin words. Damnum na to a loss, injury, harm or damage nu artham. Injuria appadina an injury a wrong person, specifically the deprivation of a violation of a right appadina artham. So it indicates that in the particular idhula vandu இந்த maximum என்ன சொல்றாங்கன்னா, it indicates that plaintiff suffer no loss or damage. எந்த ஒரு லாஸும் அவருக்கு இருக்காது, பட் ஆனால் அவங்களோட லீகல் ரைட்ஸ் வந்து டேமேஜாக இருக்கும். இதில் வந்து நம்ம முக்கியமான கேசஸ் பார்க்கும்போது இதுக்கு இன்டெப்த்தாக புரியும். ஃபர்ஸ்ட் வந்து ஆஷ்பி வர்சஸ் ஒயிட் கேஸு. ஸோ இவங்க வந்து ஒரு பார்லிமெண்ட்ரி செக்ஷன்லேருந்து ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஆஃபீஸர். ஸோ அவரை வந்து அவரோட ஓட்டை வந்து அன்லாஃபுல்லாக வந்து அக்செப்ட் பண்ணலை. ஸோ அதனால் பிளான்டிஃப் என்ன பண்ணிட்டாருன்னா, எனக்கு இதில் டேஞ்சபிள் லாஸ் இல்லை, அதனால் அந்த அவர் வந்து நான் நினச்ச அவள் வந்து ஜெயிச்சிருந்தாலுமே பட் இருந்தாலும் என்னோட லீகல் ரைட் வந்து வயலேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் இது பண்ணார். அடுத்து பீம்சிங் வர்சஸ் ஜம்மு காஷ்மீர் ஸ்டேட்டு. ஸோ பீம்சிங் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா இது மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி காஷ்மீர். ஸோ அவரை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அரெஸ்ட் பண்ணி டிடைன் பண்ணிட்டாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து அவர் ஒரு ஸ்பீச் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் அவர் 153A அப்படின்ற செக்ஷனில் வந்து அவங்கள அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்கள வந்து வேணும்னே ப்ரிவெண்ட் பண்ணியிருக்காங்க. எங்கன்னா பார்லிமெண்ட்ரி செஷன் அட்டன் பண்ண விடாமல். ஸோ அன்றைக்கி ஓட்டிங் செஷன் இருந்திருக்கு, அதை அட்டன் பண்ண விடாமல் அவங்கள வந்து தடுத்திருக்காங்க. ஸோ 13 செப்டம்பர் வரைக்குமே வந்து அவங்க மெஜிஸ்ட்ரேட் 24 hours எக்ஸீட் ஆகியுமே மெஜிஸ்ட்ரேட் முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ணல. ஸோ இந்த ஆக்ட்னால என்ன இருக்குது அப்படின்னா, அவரோட லீகல் அண்ட் ஃபண்டமெண்டல் ரைட் வந்து வயலேட் ஆயிருச்சு. ஸோ அதனால் அந்த இவர் வந்து கேஸ் ஃபைல் பண்ணுறாரு. ஸோ கேஸ் ஃபைல் பண்ணதில் இவரோட லீகல் ரைட் வந்து வயலேட் ஆனதுனால இவருக்கு 50,000 rupees காம்பன்சேஷன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கோர்ட் வந்து ரூல் அவுட் பண்ணிச்சு. சரிங்களா? அடுத்து முனிசிபல் போர்ட் ஆஃப் ஆக்ரா வர்சஸ் அஷ்ரஃப் லா. ஸோ அஷ்ரஃப் லால் வந்து என்னென்னா, அவர் வந்து எலக்ட்ரல் ரோலில் வந்து அவர் வந்து என்ரோல் ஆகிருக்கணும், பட் ஆனால் அவரோட நேம் வந்து ராங்ஃபுல்லாக வந்து ஒமிட் ஆயிருந்துச்சு. ஸோ அப்போ அவரால் வந்து ஓட்டிங் பண்ண முடியல. ஸோ ஒரு குவாலிஃபைட் சிட்டிசனை வந்து எலக்ட்ரல் ரோலில் வந்து ரிமூவ் பண்ணதுக்காக அவர் வந்து கேஸ் ஃபைல் பண்ணலை. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டேனம் சைன் இன்ஜூரியாவில் வரும். சரிங்களா? அடுத்து மஸ்ரெட்டி வர்சஸ் வில்லியம்ஸ் பேங்க். ஸோ மஸ்ரெட்டின்றவர் வந்து ஒரு பேங்க்கில் வந்து ஒரு கஸ்டமர். சரிங்களா? அவர் போய் அவரோட சஃபிஷியன்ட் பேலன்ஸ் அவர் எதுவும் அக்கௌண்ட்டில் இருந்தாலும் ஒரு செல்ஃப் செக் கொடுக்குறாரு. ஆனால் அவர் என்ன பண்ணிடுறாருன்னா, அந்த செக்கை வாங்கிட்டு ஃபண்ட் இல்லைன்ற அவைலபிலிட்டி ஆஃப் ஃபண்ட்ஸ் இருந்துமே அவருக்கு வந்து பணம் கொடுக்கல. ஸோ அதனால் வந்து மஸ்ரெட்டி என்ன பண்ணுறாருன்னா, வில்லியம்ஸ்ன்ற பேங்க் மேலே வந்து என்ன பண்ணுறாருன்னா ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறாரு. ஃபைல் பண்ணி இந்த மாதிரி செக் டிஸ்ஆனர் பண்ணுறதுக்காக என்னோட ரைட்ஸ் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஃபைல் பண்ணுறேன். சரிங்களா? அடுத்து டேம்னம் சைன் இன்ஜூரியா. So it denotes that damages without causing harm. சரிங்களா? without causing harm, damages நடந்திருக்கு without causing harm. So plaintiff has suffered losses. There may be physical or pecuniary in nature. No legal rights are violated. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா legal rights violate ஆயிருக்கும், இங்கே வந்து legal rights வந்து violate ஆயிருக்காது. சரிங்களா? ஸோ இதில் நிறைய ஃபார்ம்ஸ் வந்து நம்ம டேக் பண்ணிக்கலாம். என்னென்னா லாஸ் இன்ஃப்ளிக்டட், இண்டிவிஜுவல் ட்ரேடர்ஸ் லாஸ், தட் இஸ் ட்ரேடர்ஸ் லாஸ். And second one, damage is done by a man acting under necessity to prevent greater evil. Damage caused by a defamatory statements made on privilege occasion. சரிங்களா? Where there is almost too trivial and too indefinite and too difficult to prove. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டேமேஜ் வந்து நடந்திருக்கும், பட் ஆனால் லீகல் ரைட்ஸ் வந்து வயலேட் ஆகிருக்காது. ஃபர்ஸ்ட் வந்து கிளாஸ்டர் கிராமர் ஸ்கூல் கேஸ். ஸோ கிளாஸ்டர் கிராமர் ஸ்கூல் கேஸில் என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஏற்கனவே அந்த கிளாஸ்டரில் வந்து ஒரு ஃபார்மர் டீச்சர் வந்து இருப்பார். அவர் வந்து என்ன பண்ணிடுவார்னா, அவரோட பொசிஷனை ரிசைன் பண்ணிவிட்டு அவர் என்ன பண்ணிடுறாருன்னா, பக்கத்துலேயே அந்த ஸ்கூலுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் வந்து அவர் ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. ஸோ இவரோட நேச்சர் அதே மாதிரி இவர் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணி இவரோட ஃபீஸையும் குறைச்சிருவார். குறைச்சதுனால என்ன ஆகும்னா, இங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ரிலீவ் ஆகி அங்கே போய் ஜாயின் பண்ணிடுவாங்க. ஸோ அங்கே போய் ஜாயின் பண்ணதுனால இந்த ஸ்கூலோட ஃபினான்ஷியல் வந்து ஃபுல்லாகவே செட்பேக் ஆகிரும். ஸோ அதனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஸ்கூல் இனிஷியேட் பண்ணதுனால என்னோட
ஸ்கூலோட ஃபினான்ஷியல் டேமேஜஸ் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இது பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் வந்து ஃபைனலாக வந்து இவங்களுக்கு ரெஸ்டிடியூஷன் பண்ணுறதுக்காக வந்து கிளாஸ்டர் கிராமர் ஸ்கூலுக்கு வந்து அந்த கோர்ட் வந்து ஃபைனான்ஷியல் எய்ட் கொடுக்க சொல்லும். சரிங்களா? செஸ்மோர் vs ரிச்சர்ட்ஸ் கேஸு. ஸோ இது வந்து ஒரு லேண்ட்மார்க் கேஸ் 1859 இங்கிலீஷில் டாக்ட்ரின் ஆஃப் வாட்டர் ரைட்ஸை பற்றி வரக்கூடிய கேஸு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மில் ஓனர் ஏற்கனவே இருப்பார், அவர் 60 வருஷமாக அங்கே தான் இருப்பார். அவர் வந்து அதை அண்டர் கிரவுண்ட் வாட்டர் வச்சு தான் வந்து பர்குலேட் பண்ணிட்டு இருப்பார். இதுக்கு பார்த்து அந்த டிஃபெண்டன்ட் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பெரிய வெல் தோண்டி அங்கே வந்து அந்த வால்யூம் ஆஃப் வாட்டரை வந்து உள்ளே விழுகிற மாதிரி பண்ணிடுவார். இதனால என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு ஏற்கனவே இருந்த மில் ஓனருக்கு ப்ராப்பராக வாட்டர் கிடைக்காம போயிடும். ஸோ அதனால இந்த பிளான்டிஃப் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இட் ஹேஸ் நோ ரைட் டு ஆக்ஷன் சின்ஸ் இட் வாஸ் தி கேஸ் ஆஃப் டேம்னம் சைன் இன்ஜுரி. எனக்கு டேமேஜ் நடந்திருக்கு, பட் ஆனால் எனக்கு லீகல் ரைட்ஸ் வந்து இதாகலை அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. அடுத்து மேயர் ஆஃப் பிராட்ஃபோர்ட் வர்சஸ் பிக்கிள்ஸ். ஸோ பிராட்ஃபோர்ட் கார்பரேஷன்றது ஒரு முனிசிபல் கார்பரேஷன். சரிங்களா? அப்போ வந்து ஆண்டர்மேன் அப்படின்னு சொல்கிறக்கூடியவர் தான் வந்து மேயராக இருப்பார். பிக்கிள்ஸ் அவங்களோட நிலம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எலிவேட்டட் ரீஜனில் இருக்கும். ஸோ இவங்க வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா பக்கத்தில் உள்ள லேண்ட்ஸ் எல்லாம் வாங்கிடுவாங்க, இவரோட பர்டிகுலர் லேண்டை மட்டும் வாங்க மாட்டாங்க. சரிங்களா? இவர் கொஞ்சம் ப்ரைஸ் ஹையாக சொன்னதுனால அவங்க வாங்க மாட்டாங்க. ஸோ எதுக்காகனா இந்த லேண்ட்ஸ் எல்லாமே எதுக்கு பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா வாட்டர் சப்ளை, அந்த டவுனில் இருக்கக்கூடிய இன்ஹாபிட்டன்ஸ்க்கு வாட்டர் சப்ளை கொண்டு வரதுக்காக அவங்க வந்து இது பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை ரிவர்ஞ்ச் பண்ணுறதுக்காக இவர் என்ன பண்ணுவாருன்னா டிஃபெண்டன்ட்டு ஒரு பெரிய ஷாஃப்ட் வச்சு இன்டென்ஷனலாக ஹோல்ட் பண்ணி அண்டர் கிரவுண்டில் இருக்கக்கூடிய வாட்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து இவரோட ரிசர்வாயருக்கு வர மாதிரி வந்து ஹோல்ட் பண்ணிடுவார். ஸோ இதனால் வந்து அந்த பிளான்டிஃப் ஹேட் நோ காஸ்ட் சின்ஸ் த டிஃபெண்டன்ட் வாஸ் எக்ஸிஸ்டிங் இஸ் லாஃபுல் ரைட். ஸோ அவரோட லாஃபுல் ரைட்டை தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இதில் எந்த ஒரு இதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு கோர்ட் வந்து டிசைட் பண்ணிடும். அடுத்து மோக்ஃபுல் ஸ்டீம்ஷிப் கோ லிமிடெட் வர்சஸ் மக்ரிகர் கவ் 1889. ஸோ இதில் என்ன பண்ணுவாங்கன்னா பிளான்டிஃப்ன்றவர் வந்து இண்டிபெண்டன்ட் ஷிப் ஓனர். ஒரு ஜென்ரலாக ஒரு போர்ட்டுக்கு வந்து கார்கோ அனுப்புறதுக்கு ஷிப்ஸை வந்து கார்கோ அனுப்புறதுக்காக போவாங்க. அப்போ ஒரு அந்த அசோசியேஷனில் இருக்கக்கூடியவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா பிஸ்னஸ் ஆஃப் தி கார்கோ அவங்க வந்து அதிகமான ஷிப்ஸை வந்து அங்கே அனுப்பிச்சு ஃப்ரைட்ஸோட எல்லா ப்ரைட்ஸையும் வந்து குறைச்சிருவாங்க. ஸோ குறைச்சதுனால அந்த ஷிப்னால பெரிய ப்ராஃபிட் ஏற்படுத்த முடியாது. ஏன்னா கார்கோஸ் எல்லாமே நிறைய ஷிப்ஸ் வந்தோடனே அது எல்லாமே எல்லா ஷிப்புக்கும் போகும்போது நம்பர் ஆஃப் கார்கோஸ் வந்து ரெடியூஸ் ஆனதுனால அவங்களால எந்த ஒரு ப்ராஃபிட்டும் ஏற்படுத்த முடியாது. ஸோ இதனால இவங்களுக்கு ஒரு லாஸ் ஏற்பட்டிருக்கும். ஸோ அதை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சூட் பண்ணுவாங்க. ஸோ whether the defendant actions were unlawful and deemed indicatable offense by a way of conspiracy. ஸோ கான்ஸ்பிரசி மூலமாக இது வந்து நம்ம இது பண்ண முடியுமான்னு பார்ப்பாங்க. ஸோ அதை ஃபைனலாக வந்து இந்த ஜட்மெண்ட் வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க. none of those occurred, the appeal was upheld and no cause of action was available for the plaintiff. சரிங்களா? அடுத்து டிக்ஷன் வி ரெண்டஸ் டெலிகிராஃப் கம்பெனி. சரிங்களா? இது வந்து எப்படின்னா ஏன்றவங்க வந்து பிக்கு டெலிகிராம் அனுப்புவாங்க. ஆனால் அந்த டெலிகிராம் கம்பெனி மிஸ்டேக்குன்னா என்ன பண்ணிடுவாங்கன்னா சீன்ற அட்ரஸ்க்கு வந்து ரிஜிஸ்டர் பண்ணிடுவாங்க. அப்போ பின்றவங்க வந்து எங்கே போகும்னா பியோட டெலிகிராம் வந்து சிக்கு போயிடுது. அண்ட் சி வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா இது வந்து ஏ வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா அந்த குட்ஸை வந்து அக்செப்ட் பண்ணலை. சரிங்களா? அக்செப்ட் பண்ணலை. ஸோ ஃப்ரம் பி. ஸோ அப்போ சி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா டெலிகிராம் கம்பெனியை வந்து சூ பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி எனக்கு லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு. அப்போ வந்து சி ஹேட் நோ காஸ் ஆஃப் ஆக்ஷன் அகெயின்ஸ்ட் தி கம்பெனி அண்ட் டிட் நாட் ஓ எனி டியூட்டி டு கேர். ஸோ இவங்களுக்கு அவங்களுக்கு சம்மந்தமே இல்லை. ஸோ அதனால் எந்த ஒரு இதுவுமே எனக்கு இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் ஆகலை அப்படின்னு சொல்கிற மாதிரி கோர்ட் டிசைட் பண்ணிடும். அடுத்து ராஜஸ் வர்சஸ் ராஜேந்திரா டட். ஸோ இவரும் அதே மாதிரி தான் என்ன பண்ணிடுவார்னா இவர் வந்து ஒரு டக் வச்சுருப்பார். டக்குன்றது வந்து பெரிய பெரிய போட்களை வந்து இழுத்துட்டு போய் கரெக்டாக ஹார்பரில் வந்து சேஃபாக பார்க்கிங் பண்ணுறது தான் வந்து இந்த டோவிங் ஷிப்ஸ் டக்குன்னு சொல்லுவோம். சரிங்களா? அந்த டோவிங் ஷிப்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா கவர்மெண்ட் பைலட்ஸை வச்சு ஹூக்லியில் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பார். ஸோ இவர் வந்து கொஞ்சம் அதிகமான ப்ரைஸ் கேட்டே இருந்தார். கான்சிக்வெண்ட்டாக அந்த மரைன் சூப்பர்னு என்ன பண்ணிடுவாங்கன்னா இல்லை நமக்கு ப்ரைவேட் போட்ஸ்லாம் வேணாம், நம்மளே வந்து வில் ஸ்டார்ட். ஓகே. ஸோ நான் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இன்ஜூரியா சைன் டேம்னம் அண்ட் டேம்னம் சைன் இன்ஜூரியா. சரிங்களா? மீனிங் இன்ஜூரியா சைன் டேம்னம்னா வயலேஷன் ஆஃப் லீகல் ரைட் வித்தவுட் ஆக்சுவல் லாஸ் ஆர் டேமேஜஸ். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் சப்ஸ்டான்ஷியல் டேமேஜஸ் இருக்கும் வித்தவுட் எனி இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் ஆஃப் அ லீகல் ரைட். ஆக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜூரியா சைன் டேம்னமில் ஆக்ஷனபிள் இருக்கும். டேம்னம் சைன் இன்ஜூரியாவில் ஆக்ஷனபிள் எந்த ஒரு ஆக்ஷன்ஸும் நம்ம எடுக்க முடியாத மாதிரி சுச்சுவேஷன்ஸ் இருக்கும். இங்கே லீகல் நேச்சர் ஆஃப் ராங்னு வந்து பார்த்தீங்கன்னா கண்டம்ப்ளேட்ஸ் லீகல் ராங்ஸ் வேர் தேர் இஸ் அ ரெமெடி. இங்கே ஒரு ரெமெடி இருக்கும், அங்கே வந்து எந்த ஒரு ரெமெடியுமே இருக்காதுங்க.
Okay, at the legal remedy, ubi jus ibi remedium. So இது வந்து it's a Latin legal maxim. So where there is right, there is remedy. So இதுதான் வந்து இந்த particular Latin legal maxim சொல்லுது. So எப்பவுமே ஒரு right without a remedy is of no use. So right is a person's capacity to compel another person to do or abstain from doing an act, and capacity to compel means legal capacity to compel. So unless நமக்கு ஒரு legal remedy இல்லைன்னா ஒரு legal compulsion இருக்காது. ஸோ அப்போ right without a remedy would be redundant அப்படின்றது தான் வந்து இந்த legal remedyயில் சொல்ல வராங்க. அப்போ அந்த legal remedy ரைட்டையும் ரெமடியும் வந்து we'll have to correlate. ஸோ அந்த கோரிலேட் பண்ணும்போது ரெண்டு ரைட்ஸ் கொண்டு வரலாம். ஒன்று வந்து அப்சல்யூட் ரைட்ஸ், இன்னொன்று வந்து கண்டிஷனல் ரைட்ஸ். ஸோ அப்சல்யூட் ரைட்ஸ்னா இட் இஸ் த ரைட் ஆஃப் வயலேஷன் ஆஃப் விச் அமௌண்ட்ஸ் டு அ ராங் ஆர் கிவ் ரைஸ் டு அ காஸ் ஆஃப் ஆக்ஷன். சரிங்களா, அந்த ஒரு காஸ் ஆஃப் ஆக்ஷன் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃபர்தர் ரெக்குவயர்மெண்ட் எது ஒரு லாஸோ எதுவுமே இருக்காது, வயலேஷன் இருக்காது. ஸோ வயலேஷன் ஆஃப் தி அப்சல்யூட் ரைட்ன்றது வந்து எப்படின்னா இட் வில் பி ஆக்ஷனபிள் அண்டர் தி செக்ஷன். சரிங்களா, இப்போ கண்டிஷனல் ரைட்ஸ்னு எடுத்துட்டோம்னா it's a violation of which itself does not amount to wrong or give rise to acts of cause. சரிங்களா, அப்போ அந்த plaintiff has to further show he had suffered loss due to violation of right. அப்போ loss is a condition precedent for giving the rise to cause of action. சரிங்களா, ஸோ அதுதான் வந்து conditional rightல சொல்ல வராங்க. அடுத்து mental elements in tort. mental elements in tort அப்படின்றது it is refers ஒரு state of mind. சரிங்களா, ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்டு விச் என்கேஜஸ் இன் ஆக்ஷன்ஸ். ஸோ இதனால் அந்த மென்டல் ஸ்டேட் ஆஃப் மைண்ட்னால ஒரு பர்சன் வந்து இன்ஜூர் ஆகிடுறாங்க. ஸோ இதில் ஒரு கிரிட்டிக்கல் ஃபேக்டர் அப்படின்னா சம்மோன் கேன் பி ஹெல்டு லைபிள் ஃபார் திஸ் சிவில் லா சூட். ஸோ அதை தான் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா டார்ட் கிளைம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் ரொம்ப முக்கியமான கீ காம்பனன்ட்ஸ்னு பார்த்துட்டோம்னா இன்டென்ஷன், ரேஷ்னஸ், நெக்லிஜென்ஸ் இருக்குது. அண்ட் வி கேன் ஆல்சோ கன்சிடர் மோட்டிவ். சரிங்களா, ஸோ ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையுமே மேலிஸ், ஸோ இது எல்லாமே நம்ம கன்சிடர் பண்ணலாம். நம்ம ஒவ்வொரு இண்டிவிஜுவல் எலமெண்ட்ஸாக நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து இன்டென்ஷன்னா இட் இஸ் டெலிபரேட்லி பர்பஸ்ஃபுல்லி. ரெண்டுமே வந்து ரொம்ப டெலிபரேட்டாக பர்பஸ்ஃபுல்லாக பண்ணால் அது வந்து இன்டென்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அது எதற்காக அப்படின்னா நம்ம ஒரு பர்சனை ஹார்ம் பண்ணுறதாகவோ இல்லை அவங்களோட ப்ராப்பர்ட்டியை வந்து ஹார்ம் பண்ணுறதுனாலையோ வரக்கூடியது தான் வந்து இந்த இன்டென்ஷன். ஸோ அப்போ வந்து ராங் டூயர் வந்து என்ன பண்ணணும்னா ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஹார்ம் காஸ் பண்ணணும், வயலேஷன் பண்ணணும், ஒரு சம் ரைட்ஸை வயலேட் பண்ணுறாங்க. சரிங்களா, அதான் இன்டென்ஷன். ரெக்லெஸ்னஸ் அப்படின்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் எந்த ஒரு கேர் இல்லாமல் பொட்டன்ஷியல் ஹார்ம் இருக்காது. மேபி அந்த பொட்டன்ஷியல் ஹார்ம் இல்லைன்னா அது ஒரு ரிஸ்க்கு தான், அது சொசைட்டிக்கு ஒரு ரிஸ்க்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து எக்ஸசிவ் ஸ்பீடாக ட்ரைவ் பண்ணுறாரு ஒரு ரொம்ப க்ரௌடடான ஸ்ட்ரீட்குள்ளே. அவர் வந்து ஹி மே காஸ் ஆக்சிடென்ட் அண்ட் இன்ஜூர் சம்படி. பட் ஆனால் அவரோட டிசையர்னால வந்து ஒரு ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அவர் வெஹிக்கிளில் ரேஷாகவும் ரெக்லெஸ்ஸாகவும் நடந்துக்கிறதுனால தான் அந்த ரெக்லெஸ்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வருது. அடுத்து நெக்லிஜென்ஸ்ன்றது ஒரு சிக்னிஃபிகண்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் மென்டல் ஆஃப் எலமெண்ட்டு. ஸோ அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா நெக்லெக்ட் பண்ணிடுறாரு, அவரோட ரீசனபிள் கேரை வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு நெக்லெக்ட் பண்ணுறாரு. அதனால அனதர் பார்ட்டி வந்து ஹார்ம் ஆகிறாங்க. அதுதான் வந்து என்னடா நெக்லிஜென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து மோட்டிவ்ன்றது ஒரு அல்டியர் இன்டென்ஷன். அப்படின்னா என்ன சொல்கிறதுனா ஏ வந்து இன்டென்ஷன்லாம் வந்து பியை கில் பண்ணிடலாம். சரிங்களா, அப்போ ஒய் டிட் ஏ இன்டென்ட் டு கில் பி அப்படின்னு நம்ம சொல்லும் போது த ரீசன் பிஹைண்ட் ஏஸ் இன்டென்ஷன் டு கில் பி. அப்போ ஏவோட இன்டென்ஷன் எதனால வந்து அவங்க கில் பண்ணாங்க. சரிங்களா, அப்போ பியோட ப்ராப்பர்ட்டியை வந்து இன்ஹெரிட் பண்ணுறதுக்காக இல்லைன்னா அதை டேக் ஓவர் பண்ணிக்கிறதுக்காக ஏ வந்து என்ன பண்ணிடுறாரு, பிஏ கில் பண்ணிடுறாரு. ஸோ அப்போ அதில் மோட்டிவ் அப்படின்றது ஒன்று இருக்குது. அப்போ மோட்டிவ்ஸ் ஆல்வேஸ் இர்ரிலவெண்ட் இன் இங்கிலீஷ் லா ஆஃப் டாட். சரிங்களா, அப்போ ஒரு மேனோட ரீசன்ஸ் ஃபார் டூயிங் அன் ஆக்ட் டு மேக் அன் லாஃபுல் ஆக்ட் ஆர் அன்லாஃபுல் ஆக்ட் ஆர் நாட் வைஸ் வெர்சா அப்படின்னு சொல்ல வராங்க. அடுத்து மேலிஸ். ஸோ மேலிஸ்க்கு வந்து ரெண்டு மீனிங் இருக்குது. ஒன்று வந்து இல்ஃபுல் வில், ஸோ ஒரு இல் வில். அப்போ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டென்ஷனல் ஒரு இம்ப்ராப்பர் மோட்டிவ்னு நம்ம சொல்லிக்கலாம். சரிங்களா, ஃபர்ஸ்ட் வந்து இல்வில், இன்னொன்று வந்து இம்ப்ராப்பர் மோட்டிவ். ஸோ மேலிஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சரிங்களா, இப்போ ஒரு malicious prosecution இருக்குன்னா malice is constituted by motive, by any motive other than the simply instituting a prosecution for the purpose of being a person to injustice. ஸோ அந்த இன்ஜஸ்டிஸ் வந்து நடக்கிறதுக்கு வந்து இதாக இருக்குது. ஸோ மேலிஸ்க்கு ஃபர்ஸ்ட் மீனிங் வந்து இல் வில் அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்ட் மீனிங் வந்து ஒரு இன்டென்ஷனல் கமிஷன் ஆஃப் அன் ஆக்ட் வித் இம்ப்ராப்பர் மோட்டிவ்.
ஏதோ ஒரு மோட்டிவுமே இல்லாமல் பட் ஆனால் ஒரு இன்டென்ஷனல் ஆக்ஷன்ஸ் எடுத்திருக்காங்க. சரிங்களா? ஸோ ஒரு சிம்பிளான டயக்ராம். மேலிஸ் இன் ஃபேக்ட். ஸோ மேலிஸ் ரெண்டாக எடுத்துக்கலாம், மேலிஸ் இன் ஃபேக்ட் அண்ட் மேலிஸ் இன் லா. Malice in fact na ill will against a person which was later called a vindictive feeling, or ill will இருக்குது. Malice in law ன்றது the intent to do a wrongful act. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டு மீனிங். ஸோ ரெண்டு மீனிங் எடுத்துருவோம். தேங்க்யூ.